மனோஜ் தான் அப்பா பாரதி ராஜா வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு வச்சுட்டு ஆமா. இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இப்போ இப்போ அடுத்த கட்டமா யாரு அந்த இடத்துக்கு யாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். நீங்க சொன்ன மாரி. இப்ப அடுத்து நாம தான் எல்லாம் பண்ணிக்கிறணும். இப்ப நாங்கெல்லாம் இருக்க முடியல. திரும்பி நம்ம போயிட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஏன்னா எங்க அண்ணி இருக்காங்க, இது மருமக இருக்கு, அப்படி குழந்தை இருக்கு. குழந்தை ரொம்ப மனோஜோட குழந்தையெல்லாம் அவர் மேல ரொம்ப பாசமா இருக்குங்க. நேத்தெல்லாம் மத்தியானம் காலையில் சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு. என் பிள்ளை இல்லாமல் சாப்பிடுவேன். பிள்ளையை கொண்டு போய் ஊட்டினோன்னு சாப்பிடாரு. ஸோ அந்த மாதிரி இதுகளுக்கு அடிமையா இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. என்ன நம்ம இல்லைன்னு யார் ஒருத்தர் இல்லைன்றதுக்காண்டி ஒரு மேட்ரு மட்டும் அதோ முட்டு போறாரு. அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர். ரெண்டாவது ஏன் அவர் வந்து தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு? இங்க வந்து கடற்கரை பங்களாவில் வந்து இருந்துகிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு? பெரிய குடும்பம், இல்ல குழந்தைங்க நிறைய பேர். இப்போ நான் என்னால உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது. இப்ப நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கேன்னா நான் இப்படி நடமாட்டேன், இப்படி இப்படின்னா உங்களுக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? நீங்க என்ன என்னையா என்னதான் பண்ணாலும் கூட ஒரு நேரம் கண்டிப்பாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. யாருக்கு எந்த சொல்லிப்பு வர வேண்டாம். அதனால அவர் தனிமையா தனியா இருக்காரு. 2 பசங்களை போட்டிருக்காரு. அவங்க பார்த்துக்கிறாங்க. தேவையானதெல்லாம் பண்றாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது.